Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இங்க பாரு ஜான், உன் டிராமாவெல்லாம் பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னால நான் உன்கிட்ட இந்த இடத்துல 10 மாடி பில்டிங் கட்ட சொல்லி பணம் கொடுத்தேன். ஆனா அந்த இடத்துல நீ ஒரு செங்கக்கல்லு கூட வைக்கல. அதனால நீ என்ன ஃப்ராட் பண்ணிட்டதாவும் 420 கேஸ் கொடுக்க போறேன். உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். சார், எனக்கு ஒரே ஒரு நைட் அவகாசம் கொடுங்க. நான் அதுக்குள்ள இந்த டவரை கட்டி முடிச்சிடுறேன் சார். ப்ளீஸ் சார். என்ன சொல்ற நீ? ஒரே ராத்திரியில இந்த டவரை கட்டி முடிச்சிடுவியா? ஓகே, அந்த அதிசயத்தை நான் பாக்குறேன். தப்பிச்சு ஓடணும் மட்டும் நினைக்காத ஜான். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பாஸ் பாஸ், ஒரே ராத்திரியில டவரை கட்டணும்னா அது கண்டிப்பா அந்த கடவுளால மட்டும் தான் முடியும். என்னோட கிரிமினல் மூளையில ஒரு புயல் மாதிரியான ஐடியா கடாயில வெந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு மந்திரி, நீ இப்பவே நகரம் பூரா போய் தண்டோராடி யாரு ஒரே ராத்திரியில 10 மாடி டவரை கட்டி தான் பலசாலின்னு நிரூபிக்கிறாங்களோ அவனுக்கு என்னோட மக ராஜகுமாரிய கட்டி வைக்க போறேன். வணக்கம் ராஜா அவர்களே. ராஜா அவர்களே, நான் உங்களுக்கும் அந்த 10 அடுக்கு மாதிரி டவரை கட்டி கொடுக்கிறேன் ஐயா. உன்னால கட்ட முடியுமா? அப்படி உன்கிட்ட என்ன சக்தி இருக்கு? இங்க பாருங்க ராஜா அவர்களே, எப்படி ஒரு ராஜா போருக்கு போகும்போதோ தனியா போராட மாட்டாரோ அதே மாதிரி நானும் இதை தனியா பண்ண போறதில்லை. ஏன்னா என்கிட்ட ஒரு தனி டீமே இருக்குதோ. நீங்க என்ன நம்புங்க ஐயா. நான் உங்களுக்கு டவரை ரெடி பண்றேன். அதுக்குள்ள நீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க. நான் மோசம் போயிட்டேன் ஐயா. என்னாச்சு? எங்க அப்பா என்ன ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டாரப்பா. அவர் ஒரு பெரிய பில்டர் கிட்டே பில்டிங்க கட்டி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டாரோ. ஆனா இன்னும் அந்த பில்டிங்க கட்டி முடிக்கவே இல்லை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம அந்த டவரை கட்டி முடிக்கலன்னா அந்த பில்டர் வந்து என் அப்பாவை ஜெயில போட்டுருவாரு ஐயா. என்னோட அப்பா ஜெயிலுக்கு போயிடுவாரு மாட்டோ. நான் என்ன பண்றதோ? நான் அந்த பிரச்சனையை பாத்துக்கிற கசிட்டாராம். நான் அதை கட்டி தரேன், நீ அழாத. நான் சமோசா சாப்பிட்டு உனக்கு தேவையான அந்த 10 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டி தரேன், நீ அழாத. சமோசா ரெடி பண்ணு. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன்ப்பா. நாங்க உனக்கு துணையா இருப்போம். இப்ப நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்கன்னா அப்படின்னா நானும் உங்க எல்லாருக்கும் துணையா இருக்கேன். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, இங்க ஏதோ தப்பு நடக்க மாதிரி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ எனக்கு கைடு பண்ணியா இந்த டவரை எப்படி கட்டணும்னு சொல்லு. அட மோட்டு, ஜட்காவோட டெக்னாலஜி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லப்போ. மோட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த பில்டிங்க கண்டிப்பா கட்டி முடிச்சிருவா. இதோ முடிச்சுட்ட கட்டி முடிச்சுட்ட. 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படி?
ஆஹா மோட்டோ நீ சாதிச்சிட்டேயா, நீ பட்டைய கிளப்பிட்டேயா. நான் ராஜா ஆயிடுவேன், நான் ராஜா ஆயிடுவேன், ராஜா ஆயிடுவேயா நானும். என்னது ராஜாவாக போறியா? அப்படின்னா கஜ கஜா, ஏதோ உளறிட்டம் போல இருக்குதே. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன்னு சொன்னேன். எங்க அப்பாவோட மனசுல நான் ராஜா ஆயிடுவேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். மோட்டு என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நீ கலக்கிட்டப்பா கலக்கிட்ட. பாதி ராத்திரி கூட ஆகலப்பா, அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்ட. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். ஜான் கண்டிப்பா டான் ஆக போறான். அதே மாதிரி அவன் தப்பிக்கவும் செஞ்சிட்டான். எப்பா இந்த ஒரே ஒரு காலம் மட்டும் இங்க இருந்து நகர்த்தி போட்டுட்டோம்னா இந்த வீடு இன்னும் பார்க்க சூப்பரா ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா பில்டிங்க கட்டினா பார்த்தாதே, அது இன்னும் அழகா இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் போற வரவங்க கால்ல இந்த கல்லு தட்டுப்பட்டுச்சுன்னா அடிபட்டுரும் இல்லையா? என்ன மோட்டோ நீ கடைசியில இப்படி பண்ணி எழுதி சொதப்பிட்டேன். நான் ராஜா ஆயிடுவேன்னு கண்ட கனவு ஒரே செகண்ட்ல அழிஞ்சு போயிடுச்சு. யோ கசிட்டாராமே, என்னையா ஆனவன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடுற. கவலைய விடு, இதே மாதிரி பில்டிங்க நான் மறுபடியும் கட்டி தரையா. நைட் இருக்கு, இன்னும் விடியல இல்ல. யோ டீ கடை அண்ணாச்சே, சமோசாவை ரெடி பண்ணியா? அடக்கடவுளே, தெரியாதனமா நான் உங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. ராத்திரி பூரா நான் சமோசாவை சுட்டு தந்துகிட்டே இருக்கணுமா? இதோ 1 2 3 4 5 6 7 8 எப்படி எப்படி கசிட்டாராமே, மறுபடியும் பில்டிங் நான் ரெடி பண்ணிட்டேன் பாத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, சிரியா? ஆனா ஒரே ஒரு கல்ல மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் தட்டி எடுத்துட்டா பில்டிங் ரொம்ப அழகாயிடும். இரு இப்பே பண்ணிடுறேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப பில்டிங் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும். பில்டிங் ரொம்ப அழகா இருக்குதோ, சூப்பரா இருக்குதோ. இப்ப நான் ராஜாவாக போறேன், யாரும் தடுக்க முடியாதையா. அது வந்து என்னது, நான் எங்க அப்பா மனசுல ராஜாவாக போறேன்னு சொன்னேன். இல்லப்பா, இருந்தாலும் இது இப்ப இது அழகா இருக்குது இல்ல? கஜ கஜா. தப்பு பண்ணிட்டனே. ஒரே ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8 10 முடிஞ்சாச்சு. எப்படி? மோட்டோ மோட்டோ நீ இங்கே நில்லையா. பில்டிங்க போய் தொட்டே அப்ப நான் மிருகம் ஆயிடுவேன். அந்த ராஜா பையன் எப்ப வருவான்னு தெரியலையே. வாங்க வாங்க ராஜா ஐயா, நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி 10 அடுக்குமாடி பில்டிங் ரெடி. வாவ், பிரமாதம் பிரமாதம். உண்மையிலேயே நீ நடக்க முடியாத காரியத்தை நடத்தி காட்டிட்ட. ஒரே ராத்திரியில இந்த டவரை நீ கட்டி முடிச்சிட்ட. சரி சரி, கேட்கறதுக்கு வெக்கமா தான் இருக்குதோ, இருந்தாலும் கேட்டு தானே ஆகணும். ராஜா அவர்களே, அந்த ராஜகுமாரிய எனக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்கோ? ராஜகுமாரி சூப்பர். ஓ கல்யாணம் தானே, கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் நடக்கும். ஆனா கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இருந்தாலே போதும். பொறுமை எருமைக்கெல்லாம் டைமே இல்ல ராஜா. இப்ப நான் இந்த ராஜகுமாரியா கூட்டிட்டு போயிட்டோம், உடனே கல்யாணம் பண்ணிக்க போறேன். வந்துடும் ராஜகுமாரி. அடேங்கப்பா, பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், குட் ஜாப். நீ உண்மையிலே கலக்கிட்ட ஜோ. ஆமா, எதுக்காக நீ இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? எந்த வேஷம் போட்டிருந்தா என்ன? நான் போய் முதல்ல பில்டிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஆஹா, என்னது இது புதுசா இருக்கு? முன்னாடி பார்த்தா டாப்பு டக்கரா இருக்கு, பின்னாடி பார்த்தா காலி டப்பாவாகி இருக்கு. அரைகுறையா வேலை பண்ணிருக்க, அப்புறம் பினிஷிங் டச் இல்ல. இது எதுக்குப்பா இந்த கல்ல இங்கே வச்சிருக்க? என்னப்பா கஜ கஜா, நீ எப்படிப்பட்ட பில்டிங்க கட்டி இருக்கேன்னு பாரு. சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். இந்த தடவை நானே என் கையால பில்டிங்க கட்டி முடிச்சிடுறேன். என் கையாலேயே கட்டிடுறேன் சார், ப்ளீஸ். கச்சிட்டேராம், இப்ப என்ன விஷயம்னு எங்களுக்கு கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா ஜென்டில்மேன்? சீக்கிரம். அட, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேனையா. இவர் ஒரு பெரிய ராஜா, இவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரோ.
சூப்பரா ஒரே ராத்திரியில 10 மாடி கட்டிடத்தை கட்டி கொடுத்துட்டோம்னா இவரோட பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கறதா சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட பொண்ணு பொருள் இருக்கிற நிலம் எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்திடுவாரோ. ராம் இவன் யார் தெரியுமா? டான், அதாவது தண்டனைக்கா டான். இவன் உயரத்தை பார்த்து கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல ஜென்டில்மேன். சீக்கிரம் பாரு அவனை ஊத்து. என்னது ஜான், நீ மறுபடியும் உன்னோட திருட்டு வேலையை என்கிட்டயே காமிச்சிட்டல, விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விடாதீங்க அவனை. அடடடா, உங்க டேலண்ட நான் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ஒரு ராத்திரியில பாதி பில்டிங்க கட்டி இருக்கீங்கன்னா ஒரு வாரத்துல நீங்க முழு பில்டிங்கையும் கட்டி முடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களால எங்களுக்கு உதவ முடியுமா? நிச்சயமா எங்களால முடியுங்க. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடடே, தேங்க்யூ வெரி மச். சாரி சாரி சிங்கம் சார், நான் ராஜாலாம் ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு என்ன பூஜா வாய்க்கிறாதீங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.